கனடாவில் இன்றைக்கி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன். டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இப்போ வந்து G1 அப்படிங்கிற லெவல், அதாவது ஃபஸ்ட் லெவல். வெறும் எக்ஸாம் மட்டும் போய் எழுதிட்டு வரணும். ஒரு வாரமாக உட்காந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி கடைசியாக இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்குது, போய் எழுதிடலாம் அப்படின்ட்டு. எழுதி முடிச்சுட்டு பாஸ் ஆனா ஃபெயில் ஆனான்னு சொல்கிறேன். பரமா சாவு பயத்தை கண்ணில் காமிச்சிட்டாங்க. பரமா அத்தாடி, நம்ம ஏதாவது இந்த நெட்வொர்க்கிங் சர்டிஃபிகேட் பண்ணும்போது கூட இவ்வளோ பயந்ததில்லை. இந்த டிரைவிங் இங்கே எழுதுறது ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்குது. கொஞ்சம் ஈஸி தான், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா ஈஸியாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் இந்த சைன் வேவ்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு வழியாக பாஸ் ஆகிடுச்சு. 40 கொஸ்டின் கேட்டாங்க, 40 கொஸ்டினில் 4 கொஸ்டின் ராங்கு. எப்படியோ பாஸ் பண்ணி விட்டாங்க. இதுக்கு ஒரு கொஸ்டின் ஏதாவது தப்பாக விட்டுருந்தேன் அப்படின்னா அவ்வளோதான், மறுபடியும் வந்து எழுதணும். ஒவ்வொரு டைம் எழுதணும் அப்படின்னா நம்ம காசு கட்டி எழுதணும். இப்போ இதை ஃபுல்லாக படித்து எழுதுனதுக்கு $160 கிட்டத்தட்ட. இந்த G1 ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் எழுதுறதுக்கு $16 கொடுத்து எழுதணும். இதுதான் இங்கே ரூல்ஸ். இங்கே இருக்கிற டெஸ்ட்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது இந்தியாவில் எவ்வளோ டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது ஈஸி, இங்கே தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. எக்ஸாம்னா எக்ஸாம் அப்படி வைக்கிறாங்க, அதுவும் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு அவ்வளோ கொஸ்டின்ஸு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. பாப்பா நம்ம ஆனால் ப்ரிப்பேர் பண்ணாமலாம் என்ன தான் நம்ம வந்து ஒரு பெரிய டிரைவிங் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இந்த நாட்டில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் பாஸ் ஆக முடியாது. ஓட்டுறதுல வேணும்னா ஏதோ பாஸ் ஆகிடுவோம், ஆனால் அந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதுறது வந்து பாஸ் ஆக முடியாது. அவ்வளோ சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸு, சைன் போர்ட்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தான் எழுத முடியும். பிளைண்டாக போய் எழுதிட முடியாது. எனிவே சக்ஸஸ்ஃபுல் பாஸ் ஆகிட்டோம். see you guys. இதெல்லாம் எப்படி எழுதினேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், என்ன லிங்க்கு, இது உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நான்.